யானைப்பாகன் ஒருத்தன் இருந்தான். கோவில் யானையை பராமரிக்கிறது தான் அவனோட வேலை. பக்தர்களை தாக்கும்னு பயந்து பெரிய சங்கிலி போட்டு யானையை கட்டியே வச்சு பழக்கிட்டான். ஒரு நாள் சங்கிலி அருந்து போகிற நிலைக்கு பழுதாயிடுச்சு. அதை சரி செய்யணும். சங்கிலியை எடுத்துட்டா யானை யாரையாவது தாக்கிட போகுது, எங்கேயாவது போயிட போகுது அப்படின்னு பாகனுக்கு பயம். நண்பன் கிட்ட ஆலோசனை கேட்டான். கவலைப்படாதப்பா, பெரிய கயிறாக பார்த்து யானை காலில் கட்டிட்டு சங்கிலியை கட்டி சரி பார்த்துடு அப்படின்னார் நண்பர். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இந்த யானை குட்டியாக இருந்தப்போ இப்படித்தான் மொத்தமான கயிறு போட்டு கட்டினேன். கடுமையாக முயற்சி செஞ்சு அதை அறுத்துருச்சு. அப்புறம்தான் இந்த சங்கிலியில் கட்டி போட ஆரம்பித்தேன் அப்படின்னா. அதுக்கு நண்பன் சொன்னான், நான் சொன்னதை செய்ப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார். பாகனும் பயத்தோடவே யானையோட காலில் மொத்தமான கயிறு கட்டிட்டு சங்கிலியை சரி செய்ய கொடுத்துட்டான். ஆச்சரியம் என்னென்னா, அந்த யானை கயிறு அறுக்கவும் இல்லை, யாரையும் தாக்கவும் இல்லை. காரணம் முயற்சியின்மை. கயிறு அறுக்கணும் அப்படின்னு குட்டியாக இருக்கும்பொழுது செஞ்ச முயற்சியை வளர்ந்து வலிமை வந்ததுக்கப்புறம் அது செய்ய தவறுனது தான். நம்மளை பல பேர் இப்படித்தான். வலிமை இருந்தும் திறமை இருந்தும் ஒரே வட்டத்துக்குள்ளே முயற்சி செய்யாமல் இருக்கும். முடியும் வரை முயற்சி செய்யுங்க. நம்மளால் முடியும் வரை இல்லை, எடுத்த காரியம் முடியும் வரை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்ற ஐயன் வள்ளுவன் வாக்கு நிஜம்.